ரொம்ப நாளா தமிழ் சினிமால ஒரு விஷயம் ட்ரீமாவே இருக்கு. அதாவது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, தளபதி சேர்ந்து நடிச்சா நல்லா இருக்கும். அதே மாரி உலக நாயகனும், சூப்பர் ஸ்டாரும் சேர்ந்து நடிச்சா நல்லா இருக்கும். இவங்க 2 பேரையும் ஒரே ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்ற மாரி நெறைய பேரு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க நம்புறேன். அது இப்ப நடக்க போது. அதாவது தளபதி ஒண்ணு நடிக்க போறதில்ல. அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஏன்னா தளபதி அரசியல் போயிட்டாப்ல. தல ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டாப்ல. அவரு எப்ப படம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஆனா உலக நாயகனையும் சூப்பர் ஸ்டாரையும் ஆன் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தகவல். கூலி படம் ரிலீஸ் ஆன 2வது நாளோ 3வது நாளோ இந்த நியூஸ் வெளிவருது. அதுக்கான அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் கூலி படத்தை எல்லாருமே மறந்துட்டாங்க. இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய ஹைப் ஆயிட்டாங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்க போகுது, பயங்கரமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரிமே நிறைய பில்டப். ஆனா அப்டேட் இப்போ வரப்போகுது, அப்போ வரப்போகுது, ஒரு பெரிய ஈவெண்ட் வச்சு லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரிமே தகவல் வந்துச்சு, நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இது வரைக்கும் அதனுடைய அதிகாரப்பூர்வமான அப்டேட் வெளிவரவே இல்லை. உலகநாயகன் அந்த விஷயத்த அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்ல. ஒரு ஈவெண்ட்ல அவரே சொல்லிட்டாப்ல. அதுக்கடுத்து சுதிஹாசனுமே ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஆமா இவங்க 2 பேரும் படம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா டைரக்டர் பத்தி எதுவுமே எதுவும் சொல்லல. லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தை டைரக்ட் பண்ணல. அவர் வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அதை நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது அவர் சொன்ன கதை ரஜினிக்கு பிடிக்கலையாமா. அதுல குறிப்பா கூலி படம் பெருசா போல அப்படின்றதுனால எதுக்காக திருப்பி இந்த ஆள் கூட பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ரஜினி அவர்கள் அந்த அளவுக்கு விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்போ லோகேஷ் கனகராஜ் வெளியே போயிட்டாப்ல. அப்ப யார் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இப்போ அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆன மாதிரி ஒரு அபிஷியல் அப்டேட்டே வெளிவந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல்சன் அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாராம. ஏற்கனவே சூப்பர் ஸ்டாரை வச்சு ஜெயிலர் படத்தை மிகப்பெரிய வெற்றி கொடுத்துட்டாப்ல. இப்ப ஜெயிலர் 2 பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஜெயிலர் 2 ஆல்மோஸ்ட் முடிய போது. படம் ரிலீஸ்க்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரஜினி கமல் இணையக்கூடிய படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ண போறாராமா. ரஜினியுமே ஓகே பண்ணிட்டாரு. நம்ம கமலை பொறுத்த வரைக்கும் ரஜினிக்கு எந்த டைரக்டரோ எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி அவர் இருக்காப்ல. இப்போ லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறதில்ல. நம்ம நெல்சன் தான் பண்ண போறாரு. நெல்சன் டைரக்ஷன்ல உலகநாயகனும் உலகநாயகன் கமலஹாசன், அதுக்கடுத்து ரஜினி, இவங்க இருவரும் சேர்ந்து நடிக்க ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக்ல அந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமா இப்போ உருவாக போகுது. ராஜ்கமல் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அதாவது ரெட் ஷைன் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாலும் ராஜ்கமல் ஃபர்ஸ்ட் காப்பில அந்த படத்தை எடுத்து பிரம்மாண்டமா இப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. 2027 இந்த படம் ரிலீஸ் பண்ற பிளான்ல இருக்காங்களாமா. லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயரா இந்த படம் இருக்கு. அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம்.